வெல்கம் பேக் டு புது வீடியோ. எஸ் கேமி நீ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்தியா பைக் கேம் 3Dயில் வந்து சீப் கோஸ்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள், ஓகேவா? அப்புறம் நம்ம ஏகே கேமோட தான் பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், நான் உங்கள் ஏகே கேமர். மறக்காமல் எங்கள் 3 பேர் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யார் 3 பேர்னா எஸ்எஸ் கேமி, ஏகே கேமி, ஃபன் ஜோன். ஓகே, நம்ம வந்து இப்போது கேம் பிளேக்குள்ளே போகலாம். அதாவது பிளேன் கொடுக்க தேவை நம்ம நேரம் இது போயிட்டு இந்த ரேம்ப் போயிடலாம். மக்கள் இப்போ இந்த வந்து புக்காட்டி கார் வந்துடுது. புக்காட்டி காரு ப்ளூ கலர். ஓகே மக்களே, அந்த காரை எப்படி வெடிக்க வச்சாச்சு. நான் வந்து சேலஞ்சில் போய் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா கவாசிக்கு எடுத்துக்கலாம். கவாசிக்கு கூட தேவையில்ல, ZX 10R எடுக்கலாம். ZX 10Rோட நம்பர் என்னன்னா 400. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, அவர் மெகா ரேம்ப்லேருந்து வருவார். ஆமாம் பாருங்க, ZX 10R இருக்கும். ஐயோ, கேடிஎம் நம்பர் என்ன மக்களே? கேடிஎம் நம்பர் எனக்கே வந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்ம வண்டி எடுத்துனால பின்னாடி போய்க்கலாம் சொல்லி வாய்மூட கீழே விட்டேன். என்ன மக்களே மக்களே இங்கே பாருங்க மக்களே, அடி கீழே போகிறேன் நான். ஓகே, இப்போ நம்ம கம்மியாகுது மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா எடிது பார்த்தீங்களா? அதாவது இப்போ ஒரு பக் ஆயிடுச்சு. மேலே போய் நம்ம மாட்டிக்கிட்டு கீழே வந்துட்டேன். மேலே வந்து கண்டிப்பாக அடிச்சுட்டு வர வேண்டாம் சொல்லுங்க. எனக்கு தெரிய நம்பர் வாங்க. என்னது? 3000. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஆனால் 1500 இருக்கு மக்களே. நம்ம அந்த இதுலேருந்து வெளியே வந்தாச்சு. எனக்கு கீழே விட்டோம்ல, நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டோம். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து ZX 10R எடுத்துகிட்டு வெளியே ஒரு பெரிய கிரவுண்டு கண்டுபிடிக்கலாம். அங்கதான் எங்க இருக்கீங்க? என் கண்ணுக்கு தெரியுங்களா? அதெல்லாம் தெரியாது மக்களே. ஓ, ஆஃப்லைன் கேம்ல ஃபர்ஸ்ட் அதுவும் மறந்துட்டேன் மக்களே. நிறைய சீப் கோட்லாம் சொல்ல போறேன். இன்ஃபினிட்டி ஹெல்த் என்னது? 991 9129. 9129. மக்களே, அப்படியே போற வழியில இச்சு தட்டு போனோம். இன்ஃபினிட்டி ஹெல்த். அப்புறம் இந்த பெரிய கிரவுண்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஓகே. அப்புறம் என்னன்னா இங்கே வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார் அடிச்சு போட சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 991. என்ன கார் வருது? பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் ஒரு கார் வரும். மஹேந்திரா தாரெக்ஸ். ஆமாம், தாரக் கார். என்ன தெரியல, ஏதோ பேர் இது. சரி, அப்புறம் வந்து 2020 போட்டிங்கன்னா வந்து 2020 போடுங்க மக்களே. அப்புறம் இந்த ஒரு ஃபார்ச்சுனரில் ஒரு கார் வரும். ஃபார்ச்சுனர் என்ன கார் இது? ஃபோர்டில் வந்து ஒரு கார் வரும். ஃபார்ச்சுனர் வந்து இது டொயோட்டால வருது. அதான். ஐயோ. சரி, நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னா வந்து 2189. இதோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாம்போகினி வரும். செம்மையாக இருக்கும் லாம்போகினி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஓகேண்ணா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு என்னென்ன சீப் கோட்லாம் தெரியுதோ அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வெடிக்க போகிறோம். வெடிக்க போகிறீங்களா? அம்மா. ஓகே மக்களே. அப்புறம் நாங்கள் வந்து சிலிண்டரோட நம்பர் அப்புறம் சொல்கிறோம் கடைசியாக. அது நான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் என்ன நம்பர்னா வந்து 2244 ஒரு நம்பர். அப்புறம் இந்த நம்பர் போட்டு சாரி மக்களே. அப்புறம் வந்து இது ஒரு கார். இது என்ன கார்னு தெரியல, ஒரு நல்லா இருக்கும் இந்த கார். ரேஸ் கார்னு நினைக்கிறேன். இது டொயோட்டாவில் சூப்பராக வருங்களா, அதே மாதிரி இன்னொரு கார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்னா ஏதோ நம்பர் இருக்குமே. 301 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு போட் வரும். கார் இல்லை, போட். ஓகே, மறந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா 305 போட்டிங்கன்னா 5 போட்டிங்கன்னா நிசான் GTR கிடைக்கும். செம்மையாக ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு வேணால் கலர் கூட மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்னன்னா 4000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? இது ஒரு டம்மி கார் கிடைக்கும். என்ன கார்னே தெரில, போய் தொலைவில் விட்டுருங்க. அப்புறம் 5309 கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு மஹேந்திராவில் அந்த கார் வரும். மஹேந்திரா நம்ம தெரில. நெக்ஸ்ட்டு வந்து 666 இல்லை 666 அப்படி போட்டிங்கன்னா வந்து
இந்த என்ன சொல் மெர்சிடிஸ் கிடைக்கும், பென்ஸ்லே மெர்சிடிஸ். ஓகேவா, அந்த இது கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா நம்பர் 81 அப்புறம் 23 81 1 2 3. ஓகேவா, அதான் நம்பர் போட்டிங்கன்னா இந்த ஒரு ரேஸ் கார் வரும். இது என்னென்னா ஒரு கார் என்ன மறந்து போச்சு அந்த பேர். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 8 ட்ரிபிள் இது. ஓகேவா, போட்டிங்கன்னா இந்த ஒரு BMW வரும், BMW M3. இது இந்த கார் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா வந்து 88811 போட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபெராரி வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னா 88 இந்த 80 இது போட்டிங்கன்னா இந்த ஒரு கார் கிடைக்கும். மக்களே, அப்புறம் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச காரோட சிப் கோட்ஸ் இவ்வளோதான். இப்போ வந்து பைக்கோட சிப் கோட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு தெரியும் ZX 10R, அது வந்து இது வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 666 அது கொடுத்திங்கன்னா வந்து இந்த ஒரு பைக் வரும். ஏதோ பேர்லாம் தெரியாது மக்கள் இந்த பைக் பேர்லாம். அப்புறம் நான் 47 கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பைக் வரும். டியூக்கா என்னன்னு தெரில, டியூக்கா இல்லை டியூக் இல்லை, ஏதோ ஒரு நம்பர் தெரில. அப்புறம் 999 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் கிடைக்கும். அப்புறம் 1190 அது கொடுத்திங்கன்னா வந்து கேடிஎம்மில் வந்து KTM 1190 அது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2222 அது கொடுத்திங்கன்னா இது இந்த பாலைவனத்தில் தான் ஓட்டுவாங்களே அந்தமாதிரி பைக் கிடைக்கும். அதாவது ATVயா அப்படின்னு ஒரு பைக்காம். ஓகேவா, அப்புறம் 3000 போட்டிங்கன்னா கவாசாகி நிஞ்சா H2R வரும். நெக்ஸ்ட் என்னென்னா 4056 நினைக்கிறேன். ஆமாம், போட்டிங்கன்னா ஒன்றும் வராது. நான் வாட்சி போட்டணும் 4050 அப்படின்னு நினைக்கிறேன். அது இந்த பைக் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் ஓட்டுற பைக் அப்பாச்சியா, நம்ம அப்பாச்சி பைக் கிடைக்கும். பைக் விழுந்துருச்சு, கண்டுக்கு அதை விட்டுருங்க. அப்புறம் 4215 இது போட்டிங்கன்னா வந்து கேடிஎம்லாம் இந்த ஸ்டென்ட்டெல்லாம் பண்ணுவாங்களே அந்த பைக் கிடச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து டியூக்கு, அதான் டியூக்கு. நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து 4215 போட்டிங்கன்னா வந்து அதே டியூக்கா. ஓகே, மாற்றி போட்டோம் போல இருக்குது, சாரி. நெக்ஸ்ட்டு என்னென்னா 444 இந்த பைக் கிடைக்கும். இது என்னென்னா கோப்ரா பைக். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து 0015 போட்டிங்கன்னா R15 கிடைக்கும். அவ்வளோதான் மக்களே, பைக்கில் தெரிஞ்ச நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச நம்ம இதாக பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தூரத்துக்கு நான் போட்டு வச்சுருவேன்ட்டு. இப்போது நம்ம வந்து எல்லோரும் வண்டி எடுத்து ஓட்டலாம். ரொம்ப பொறுமையாக ஓடுறானே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது இந்த BMW எடுக்கலாம். எடுக்க முடியல, வான்செட் பண்ணல, சாரி. ஓகே, எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள இன்டீரியர் எப்படி தான் இருக்கு போலக்கு. போகலாம். சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? லைட்டு இடிச்சு கீழே வந்துடும். என்ன உள்ள நம்ம கடை உள்ள இடிச்சு கீழே உள்ள பண்ண முடியதான் இருக்கு, பார்த்தாலே தெரியும். ஓ வண்டியால் ஏற முடியல. அப்போ வந்து வண்டி நின்றுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வண்டி என்னன்னா வண்டி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இந்த
நிசான் ஜிடிஆர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நிசான் ஜிடிஆர் ஹார்ட்டு போடுங்க ஓகேவா. அதாவது ஜிடிஆர் ஹார்ட்டுன்னு போடுங்க ஓகே. கைஸ் நான் உங்களை ஏகே கேமிங் என்ன அதை சொல்லிட்டீங்க நீங்கள் தான். அப்புறம் அதான் ஏகே கேமர் சொல்லிட்டீங்களே. என்னால் இப்போது இந்த கேம் போட முடியாது, ஏனென்றால் என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. ஓ அப்படியா, சரிங்க. நான் போல தான் வாங்க. அதாவது ஏகே கேமரால் இப்போ போட முடியாது, அதனால் அப்புறமா போடுவார். அப்புறம் பாருங்கள். அப்புறம் யாருக்கெல்லாம் நிசான் ஜிடிஆர் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. கமெண்ட் பண்ணிட்டுலாம் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு சில ஷேர் பண்ணுங்கள். நிசான் ஜிடிஆர் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை நம்பர் பிளேட் இல்லீகல் கார், இல்லீகல் எல்லாமே இல்லீகல் கார் தான் சார். இல்லீகல் மக்களே. அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கலாம். ரெட்டு கலரில் வச்சு பிளாக் ஓயா பிளாக். ஏன் பிளாக் பிடிக்கும்? சோப்பமாக இருக்குல்ல. இல்லை ரெயின்போ கலர் கூட இருக்குது, ஆனால் நான் அதை வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த ரெயின்போ வச்சா வார்த்தை கலர் வைக்க முடியாது, அந்த ஒரு ரீசன் தான். ஓகே இதை வைக்கணும்னா சார் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் சார். நோ வே. பார்த்தீங்கன்னா மக்களை கேடிஎம் டியூக்கெலாம் இருக்கும் இங்கே. டியூக் நம்பர் செல்ஃப் மக்களை இங்கே பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச வண்டிங்க நிறைய இருக்கும். 7000 மக்களை இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ வண்டி கிடக்குதுன்ட்டு காட்டுங்க. இருங்க பாருங்க அப்படியே. ஒரு வண்டியாவது ஓட்டி தரேன். ஆனால் வெயிட் காரோ கேடிஎம் கேடிஎம் क्या हुआ रे प्रभु. காவாசுகே, இது நம்ம ஊரில் இந்தியாவில் ஓட்டுங்களா அந்த வண்டி. காவா டியூக்கு 2 டியூக் இருக்கும், ஏன்னா தெரியாமல் மாற்றி போட்டேன். அப்புறம் இதான் வந்து கோபரா பைக் தான் கெத்து. அப்படியே பார்த்துட்டே போகலாம். செம்மையாக இதில் கோப்ரா பைக் தான் கெத்து. ஃப்ரீ ஃபயரில் கோப்ரா ஸ்கின்னு இல்லை கோப்ரா பைக்கு. இதில் இன்னொரு கோப்ரா பைக் கூட இருக்கும். பைக்கு நம்பர் தெரியும். இதுக்கு என்ன நம்பர் போட்டிங்க? இது வந்து 4 ஃபோர் போட்டேன். அப்போ அதுக்கு 4 ஃபோர் போடுங்க. 4 ஃபோர் போனால் வரும். அப்புறம் தெரில. அப்புறம் வண்டி மலையை நின்றுக்கிறேன். சரி 4 ஃபோர் போடுங்க ப்ரோ. மக்களே இது வரும் அப்படி இது கோஸ்ட் ரைடர் ரெடி இதுக்காக. மக்களே ஆமாம் மக்களே, கோஸ்ட் ரைடர் ஒன்று இருக்கு, மறந்தே போயிட்டாங்க நம்பரை. சரி வெயிட் பண்ணுங்க. அப்போ 4 3 போடுங்க. 4 3 தான் நினைக்கிறேன். இது வரும் நினைக்கிறேன். லாம்போகினி வருது. அப்போ அதுக்குன்னா நம்ம 5 நாள் போடுங்க. 5 நாளா? வரல. அப்போ சரி ஓகே ஓகே போதும் போதும். 8888 8888 போடு பாருங்க. 8888 கண்டுபிடிப்போம்ல. எடு ஏய் கேடிஎம் டியூக்கு 129 எடுத்துட்டு வந்துட்டேனா? ஊயே நல்லா இருக்கு. இது கூட 129 தான் டியூக்லே சரியா ப்ரோ. இது டியூக்கு மாதிரியே இல்லை ப்ரோ, நல்லாவே இல்லை இது இல்லை. தூக்கி அடிங்க போ. தூக்கி தானே அடிக்கணும். லான்ச்சில் வச்சு அச்சு தூக்கிட்டு வந்துடும். இல்லை இதை பொறுமையாக அச்சுட்டுக்கலாம். போடு லீக் ஆகும். அதான் வண்டியை வச்சுச்சு. அப்புறம் எடுத்துட்டு போயிருக்கலாம். அதான் ஒரு பிரச்சனை இல்லை மக்களே. உங்களுக்கு எல்லா வண்டியும் ஸ்டார்ட் அத்தனை டைமில் வெடி வைக்கணும்னா சும்மா ஜஸ்ட் இப்படி பக்கத்துட்டு போனீங்கன்னா போதும். கம்மான் வெடிக்கணும் பார்த்தா வெடிக்க மாட்டேங்குது. போடணும். நல்லா வச்சுட்டு பார்த்தீங்களா? அதான் இதை வச்சு ஒரு ட்ரிக்கு கூட பண்ணலாம். நீங்கள் அந்த வண்டியை போய் வேகம் வச்சுன்னா அந்த வண்டி பறக்கும், இல்லை நம்ம வண்டி பறக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிசான் ஜிடியில் கூட பறந்துச்சு. ஏதாவது ஒரு வண்டி போய் வேகமாயிட்டீங்களே நம்ம பறப்போம். சொல்லம் பார்த்தீங்களா மக்களே? ஏகே கேம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்குது, சொல்ல மாட்டாரு. ஏன்னா ரொம்ப நாள் கோஸ்ட் ரைடு பார்க்கணும் தான் அந்த ஐடியா கொஞ்சம். மக்கள் எப்போதும் நம்ம வந்து ஒரு சில காரில் ஓட்டி பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச காரே இந்த லாம்போகினி தான். இந்த லாம்போகினி நம்பரை ரொம்ப வருஷமாக படித்து செம்மையாக இருக்கும். புக்கு நல்லா தான் இருக்கும். ஐயோ ரெட் கலர் வச்சுருக்கேன், எனக்கு வேறு கலர் வேணும். எல்லாமே ரெட் கலர் வச்சுக்கோங்க. அதான் ரெட்டாக இருக்கும், டபுளாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மக்களை சொல்ல மாட்டேன். இல்லை இன்னொரு கார் கூட இருக்கு. ஐயோ மக்களை ஒன்றுமே உயிரோட இருக்கான். என்ன பண்ணுறது? இன்னொரு நம்பர்னா நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அப்புறம் புக்காட்டி வேணுமா 800 போட்டி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். காட்டுறேன். என்ன நம்பர்? மக்களே அதான் சொல்லக்கூடாது மக்களே. 3333 போட்டுங்களா? 3333 போடுங்க. 43 போட்டேன் அந்த எனாமியூனியம் சார். அப்புறம் ஆமாம் இப்போ கார் தானே ஓட்டி பார்க்கணும்னு சொல்கிறேன். இது போய் எடுத்துனுங்கிறேன் மக்களே. இது ஒரு காரு
என்ன காரணம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு லுக்கும் நல்லா இருக்குது பல்காக இருக்குது. ஐ திங்க் இது நிசான் தான் நினைக்கிறேன். நிசானில் ஏதோ கம்பெனி. இல்லை இது ஃபோர்டுன்னு நினைக்கிறேன். நிசான் முன்னாடி நிசான் இருந்தது பார்த்தேன். மக்களே ஃபோர்டு இப்படிலாம் இருக்காது. எந்த கார்லையும் ஃபோர்டு பின்னாடி இருக்கவே இருக்காது. இல்லை இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்காது. இல்லை மக்களே பாருங்க மக்களே முன்னாடி பார்த்தீங்களா இந்த இந்தியா பைக் கேமில் விளாட்றதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஓகேவா? மற்றபடி இது ஃபோர்டு தான் மக்களே. அப்புறம் நம்ம கடலுக்கு போகலாம். கடலுக்கு போயிட்டு போட் வர வச்சு போட்டில் ஓட்டலான்றாரு. அதாவது நம்ம லாம்புகிட்ட அதான் இந்த எல்லா வண்டியும் வெடி வச்சுட்டு போகலாம். அதுக்கு நம்ம எல்லா வண்டியும் ஒன்றாத்துல வந்து கோஸ்ட் ரைடர் உட்காரக்கணும். நோ ப்ராப்ளம். நம்ம லான்ச்சர் வச்சு வச்சுக்கலாம். அது ஒரே புல்லட் செத்துரும். அப்போ எல்லா வண்டியும் ஒன்றா எடுத்துருவாங்க. எதுக்கு அதெல்லாம்? இது ஒன்றா சுட டைம் ஆகும். இல்லை எல்லாத்துலேயும் இப்போ இது பார்த்தீங்களா டொயோட்டா சூப்பரா. அதான் நம்ம ஸ்டிக்கி பம்ப் போடலாம். ஸ்டிக்கி பம்பில் போட்டு ஒரு பட்டன் தான் மொத்தம் பிளாஸ்ட் ஆகிடும். சந்தோஷமாக இருக்கலாம். அப்படின்ற மாதிரி இந்த வண்டி நீங்கள் ஓரம் பண்ணிக்கலாம். அந்த வண்டி தேவை. ஆமாம். அப்புறம் எந்த வண்டி தான் போகிறது? ஓடு. அதான் இப்போ ஒரு ராக்கெட் சார். இப்போ ஒரு ஸ்டிக்கி பாம் எல்லாத்துலையும் போட்டு சவுண்ட் ஆக்டிவேட் பண்ணால் டப் டிப்னு வெடிக்க போகுது. சாரி. இது ஃபஸ்ட்டு நம்ம லேம்போகினியில் போடலாம். லேம்போகினி ஒன்று போதும். அதெல்லாம் போடக்கூடாது. அப்போல்லாம் நோ ப்ராப்ளம். போட்டெல்லாம் போடலாம். அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் வாட்டர் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண தெரியாது ப்ரோ. நான் பண்ணுறேன் ப்ரோ. கிளாஸ்லாம் உடையுது. ஐயோ போட்டு அந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுங்க. அப்போ தான் தெரிக்கும். இல்லை கோஸ்ட் ரைடர் எடுத்துகிட்டு போய் விட்டாலே முடிய போகுது. பரவாயில்ல நான் ஒன்று கோஸ்ட் ரைடரே நம்ம போட்டு தரலாம். கோஸ்ட் ரைடர் BMW GT வெர்ஷன் எனக்கு பிடிச்ச மாடல். எனக்கு பிடிக்கும் இந்த மஹேந்திரா கார் பச்சை கலர். HUV நினைக்கிறேன். HUV-யா TUV-யா தெரிந்தா அதாவது மெர்சிடிஸ். இது மெர்சிடிஸ். இது பார்த்தீங்கன்னா பக்கா என்னது புக்காட்டி இல்லை. இதெல்லாம் அந்த குதிரை ஃபோட்டோ போட்டுருக்கோம்ல. ஃபெராரி கூட இல்லைடா. ஃபெராரி தான் குதிரை ஃபோட்டோ இருக்குது. அது வேறு மாதிரி இருக்குது. இது வந்து குதிரை அடி குதிச்சு போகிற மாதிரி இருக்குமே. அதான் ஃபெராரி SJன்லாம் போட்டிருக்குமே. சுவா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசக்கூடாது. எஸ் ஐ நோ ஆல் தி சைட். சரி அப்போ நான் ஒன்று சொல்கிறேன். அது கண்டுபிடிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன். அது எப்படி உங்களை கேட்கலாம்? எல்லா கார்லையும் போட்டாச்சா? அந்த கார் போட கேட்குறேன். என்ன அது? ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்? ஒரு நாளைக்கு 24. இல்லை ஏன் 23.93 hours. ஆமாம். இது கூட தெரியல. ஆறு மக்களே இவன் இப்படி சொல்கிறான். ஏன்னா வண்டி வெடிக்க வச்சிருவான். சரி இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள்? தெரியல. அப்போ எல்லாம் தெரியுன்றீங்க. இல்லை வண்டி வெடிக்க போகிறேன். அப்படிலாம் பேச மாற்றக்கூடாது. எனக்கே தெரியாது. நானே கேட்டுருக்கேன். மக்களே சைக்கிள்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க செம்ம காமெடியாக இருக்கும். ஏன் தெரியுமா? சைக்கிள் போகும் எடுத்துருமா. வண்டியில் கூட சைலன்சர் இருக்கும். இப்போலாம் சைக்கிளில் கூட சைலன்சர் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஓ பிரபு. ஓ டியூக். அது மட்டும் என்ன தனியாக நிற்குது? அது போகணும் போக முடியல. இந்தியா பார்த்துக்கோங்க. இந்தியா எல்லாத்துலேயும் இது பண்ணியாச்சு. இங்கே ஒரு ZX 10R இருக்குது. வந்துட்டிங்களா? ZX 10R அது? ஆமாம். ZX 10R-ஆ? ஓயே போதும். இப்போ நம்ம கொஞ்சம் தூரமாக போய்க்கலாம். மக்கள் நம்ம கார்கிட்ட போய்க்கலாம். அந்த கார்கிட்ட போகிறதுக்கு சைக்கிள் எடுத்துக்கலாம். ஏன்னா இவன் ரொம்ப பொறுமையாக போகிறான். ஓயே சைக்கிளில் சைலன்சர் இருக்க போது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் புகைலாம் வருது பார்த்தீங்களா? புகை செம்ம வண்டி. பைக்கு செம்ம வண்டியில். ஓய் சைக்கிளில் இவ்வளோ வாங்க போய் அப்போ தான் போகிறோம். அதிலே குச்சிடணும். டோர் வச்சிச்சு. அது டோர் ஓடிச்சு. எவ்வளோ தைரியம் தான். டோரோட கணக்கெல்லாம் காட்சி யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆமாம் பாருங்க. 3 2 1 கோ. ஓ என்னங்க புஷ்ஷுன்னு போயிடுச்சு. என்ன அப்படி தான் இருக்கும். எவ்வளோ புகை. அதாவது பொல்யூஷன்.
எல்லா வண்டியும் வச்சு வந்துருக்காங்க. ஐயோ இவன் ஒருத்தன் ஸ்கூட்டி எடுக்கிறான். ஸ்கூட்டி கூட வரதுனால ஸ்கூட்டி நம்பர் தெரியும். என்ன நம்பர்னா 000. இது வரும். இது ஹீரோ ப்ளஷர் புதுசா வந்ததுல அந்த வண்டி. ப்ளஷர் இதுக்கு முன்னாடி வந்து இது இந்த வண்டி இருந்துச்சு. அது என்னது டிவிஎஸ்ஸா ஏதோ வண்டி தெரில. இந்த கிரே கலர்ல இருந்துச்சு அந்த வண்டி. டியோ இதான் டோர்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாம் ஓப்பன் ஆகுது. காண போயிச்சலாம். ரெண்டு பேரும் கூட என்ஜினே இது. ஓகே கோஸ்ட் ரைடர் பகல்ல போனா நம்மளே செத்து போயிடுவோம். ஓ நோ வெடிச்சிடுச்சு. நம்ம போயிட்டு தான் இருக்கோம். செத்து போயிட்டோம். மக்களே என்ன மக்களே இது? மக்களே இப்படியே போச்சு மக்களே. போவோம். சரி இப்படியே போச்சே முடியல. மக்களே இப்போ நம்ம ஃப்ளைட்டில் பறக்கலாமா? ஹெலிகாப்டரில் பறக்கலாமா? இல்லை ஃப்ளைட்டில் பறக்கலாம். ஃப்ளைட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏர்போர்ட் வேலை தேவை நம்ம சீப்போர்ட். ஓ ஏ 4 போய் போட்டால் அதே வர போகுது. 5000 போட்டால் ஹெலிகாப்டர் வருது. ஓ ஏ போகிறோம். நல்லா வச்சுட்டு போகிறோம். போலீஸ் கார் வாங்க. போலீஸ் கார் கேடிஎம் எடுத்துட்டு போகிறாங்க. ஆமாம் இங்கே இருக்க எல்லாரும் இதுவாயிட்டாங்க மக்களே. அப்டேட் ஆகிட்டாங்க. ஆ அப்புறம் அந்த கேடிஎம் சுட்டுட்டு போய் வந்துட்டான். ஆர்சி என்ன வண்டி இது? மக்களை எடுக்க முடியல மக்களே. அதான் ஒரு கடுப்பே இல்லை. இன்னும் அதை இப்போ நம்ம ஃப்ளைட் வச்சு பறக்கலாம். லெட்ஸ் கோ. 6000 அதாவது 555 போட்டுக்கிறோம். 555 மினிட் இதாக வரும். அப்புறம் இந்த ஒரு கன் எடுத்துக்கலாம். எவ்வளோ சுட்டுலாம். ஸ்னைப்பர் சொல்ல கூட தெரியல. அப்புறம் சார்ஜ் இல்லை நம்ம ஃபோனில் முடிச்சுட்டு போயிடலாம். போலீஸ் கார். ஓ நோ என்ன இது? ஃப்ளைட்டா? ஃப்ளைட் அடிச்சுட்டீங்க மக்களே. ஏற்ற எடுக்கிறது நல்லது. அதனால ஃப்ளைட் எடுத்துக்கலாம். நல்லா அது பின்னாடி சீக்கிரம் வண்டி எடு. ஓ ஏ வண்டி பின்னாடி போகுது. இது பின்னாடி தான் போகும். என்ன வண்டி ஏறுது? சரி மூடி போகலாம். ஏற்று வண்டி ஏற்று ஏற முடியுது. ஓ ஏ ஏறிடுச்சு. மக்களை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இது ஃப்ளைட்டு சொன்னதில்ல. ஃப்ளைட் அது என்னது போட்டு போகலான்னு சொன்னேன்ல. போகலாம் வாங்க. ஸ்பீடாக போகலாம். லெட்ஸ் கோ. வண்டி போக மாட்டேங்குது. சிம்பிள் ஐடியா சொல்லிட்டா. ஓ நோ காய் கடலை வந்துச்சுங்க. கடலே இல்லை ப்ரோ. என்ன இது? கடல் இல்லை, இது கிராஸு. கிராஸா? ஏங்க கடல்? ஆமாம் கடல் தான். அவ்வளோதான். அப்போ நீந்துங்க மக்களை. என்ன மக்களை நீ இப்படி தூக்கி போட்டீங்க? ஃப்ளைட் அங்கே போகுது. எப்படா இன்னொரு சொட்டு உயிர் இருந்தால் கூட, ஒரு சொட்டு உயிர் இல்லைனா கூட தலைவர் செத்துரும். மக்களே உயிர் இல்லை மக்களே. பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் கோளாறுத்தனம். செப்பாங்க ஒரு போட் எடுங்க. இருங்க மக்களே. ஆமாம் கரெக்ட் பண்ண தானே எடுக்க முடியும். பாங்க வராது. நோவே தெரியும். ஹெல்த் இல்லை ஹெல்த்து இன்ஃபினிட் ஹெல்த் போட்டு ஓட்ட மாட்டிங்களா? இன்ஃபினிட் ஹெல்த்தை போட்டேன். அது போயிடுச்சு போலகுது. பக்கில் போயிடுச்சு. ஓ ஏ கொஞ்சம் நான் போட்டு எடுக்கலாம். போட்டு நம்பர் நம்ம வந்து போச்சு எனக்கு 33 இல்லை 3001 நினைக்கிறேன். ஓ ஏன் வண்டி வந்துச்சு. நம்ம போகலாம் வாங்க. போட் எடுத்துட்டு பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், அந்த ஓஷன் இந்த ஓஷன். வண்டி ஓட்டையா? வண்டி ஓட்டையா ஓட்ட குத்துரு. நல்லா இருக்குது. இது கூட நம்ம போய் உட்காரவங்களால இங்கே தெரியும். வாங்க ஒரு கடலையே சுற்றிட்டு வருவோம். நடுவில் பெட்ரோல் இல்லாமல் கடை வச்சுனாங்க. இந்த வண்டி பெட்ரோல் தேவையில்லை. இன்ஃபினிட்டி பெட்ரோல். அதாவது இந்த வண்டி வந்து இப்போ ஓ நோ வண்டி கவுந்துருச்சு. ஓ நோ மக்களே. ஆனால் இந்த வண்டி ஒன்றுமே ஆகல. கேம் அதை வண்டி மட்டும் கூறு வைக்கலாமா? சார்ஜ்லாம் சொல்லிட்டு விளாடுறீங்க. ஓ ஆமாம்ல மறந்து போயிட்டேன். இன்னும் ஒரு 2% தான் இருக்குது. ஓ நோ இந்த வண்டி வந்து இப்போ கரையில் போதான்னு பார்க்கலாம். கரையிலலாம் போவோம். ஃபுல் ஸ்பீடில் போகலாம். போக முடியும் இல்லை மக்களே போகல.
சரி ஓகே மக்களே, இதான் நம்மளோட சீப் கோச். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா. அப்புறம் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா?